அண்மையில் தமிழ்நாட்டில் நடந்த கட்சி சோகத்தில் கணக்கிட முடியாத ஒரு சோகம். இதன் அடிப்படை சினிமா மோகம். அதிலிருந்து விட்டு விலக வேண்டும். எந்த மோகமும் இருக்கக்கூடாது மனிதன். அதில் வேகமும் இருக்கக்கூடாது, அதில் தாகமும் இருக்கக்கூடாது. என்ன இருக்கலாம்னா ஒரு 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 ரசிப்புத்தன்மை இருக்கலாம். ஏதோ இனிப்பு சாப்பிட்றது மாதிரி, அதுக்காக இனிப்பையே சாப்பிட்டு இருந்தால் செத்து போடுவோம் சீக்கிரம். அது மாதிரி தான் இந்த மக்கள் இருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் மாறணும், மக்கள் வேறுபடணும், பிள்ளைகளை நல்லபடியாக திசை திருப்பி நல் வழியில் பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும். அடுத்து இனிமேல் இந்த பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் போலீஸே எவ்வளவோ அனுமதி கொடுத்துருக்கு. கரண்ட்டு கம்பியிலெல்லாம் ஏறி பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி மின்சாரத்தை விடுவான்? அதில் மாட்டிக்கிட்டால் இதை விட அதிகமான பேர், நூற்றுக்கணக்கான பேர் சுற்ற விடும். அது இருக்கும்போது தானாவோ அல்லது நின்றுருக்கும். முதல்வர் நல்லா எப்படி இருக்கும், துணை முதல்வர் துபாய் போனவர் அங்கேருந்து ஓடி வந்து தக்க நிவாரணங்கள் செய்திருக்கிறாரு. எனவே இது போன்றவற்றை, விலை மதிப்பற்ற உயிரை விலை மதிப்பு இல்லாத இது போன்ற அற்ப செயல்களுக்கு போக்குவது அல்லது செலவிடுவது எந்த விதத்திலும் அது நாட்டுப்பற்றமாகாது, மனிதாபிமானமற்ற பற்றாகும். மனிதாபிமானமற்ற மற்ற ஒரு நிலைக்கு தன் உயிரை கொடுப்பது முட்டாள்தனமான ஒரு பக்தியாகும். பக்தி இல்லை, புத்தியாகும் என்று சொல்லி, இது உண்மையாக இந்த அனுமதி கொடுப்பவர்களும் சரி, அதை விட அனுமதி பெறுகிறவர்கள் எதையோ மீறி தான் பெரிய வீரம் மாதிரி காட்டிக்கெல்லாம் சினிமாவோட வச்சுக்கிட்டோம். பொது கூட்டங்களை, பெரிய திடலில் கூட்டங்களை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதே மாதிரி மக்கள் நடமாட்டம் இல்லாத, கூடுதல் இல்லாத இடங்களுக்கு பற்று இருப்பவர்கள் எங்கே